ஹே கைஸ், வெல்கம் டு கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மாடல்ஸில் நம்ம போட்ட டேட்டாவை வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்கு வந்துட்டு ஃபெச் பண்ணி எடுக்கிறது, அதாவது ஹெச்டிஎம்எல் எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம ஜாங்கோவில் போட்ட வீடியோஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜாங்கோ பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அட்மின்ல நம்ம போன டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம மாடல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாபேஸ் மாரி கிரியேட் பண்றதுக்கு இது பண்ணணும். இதில பார்த்தீங்கன்னா, நேம், இமெயில், ஃபோன் நம்பர் இத வச்சுட்டு ஒரு இது கிரியேட் பண்ணணும். இப்ப இந்த நேம், இமெயில், ஃபோன் நம்பர பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த HTMLல டிஸ்ப்ளே பண்ண போறோம். இந்த HTML நம்ம சும்மா ஹலோ வேர்ல்ட் இது பண்றதுக்கு போட்டிருந்தோம். ஸோ, இதில பாடிய மட்டும் அப்படியே எடுத்துக்கலாம். பாடிய மட்டும் எடுத்துட்டு, இந்த பாடியில வந்துட்டு அப்படியே வந்துட்டு இத டிஸ்ப்ளே பண்றது எப்படி அப்படிங்கிறத தான் வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ, அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம இத ரெண்டர் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வியூஸ் போயிருந்தோமா, வியூஸ்ல தான் இந்த இடத்துல ரெண்டர் பண்ணிடணும். இந்த இந்த டாக்குமெண்ட் அப்படியே இருக்கட்டும். இப்ப இது ரெண்டர் பண்றது பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது வந்துட்டு நம்ம இந்த ஜாங்கோவோட நம்ம அந்த மாடல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாடல்ஸ நம்ம ஃபர்ஸ்ட் இதில இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்மின்ல பண்ற மாரியே தான் ஃப்ரம் பிளேகிரவுண்ட் டாட் அ மாடல்ஸ் import டீட்டெயில்ஸ். இப்ப நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல வந்துட்டு டேட்டா எடுக்கணும். ஸோ, இதுலேருந்து நம்ம டேட்டாஸ் எல்லாம் ஃபெச் பண்ணணும்னா, சரி நம்ம டேட்டான்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். டேட்டா ஈக்குவல் டூ ஆம், இப்ப இந்த டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம ஏன்னா வந்துட்டு அதில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு டேட்டா ஆப்ஜெக்ட் அப்படின்னு தான் சேவ் ஆயிடுச்சு. டேட்டா ஆப்ஜெக்ட் 1, டேட்டா ஆப்ஜெக்ட் 2 அந்த மாதிரி தான் சேவ் ஆயிடுச்சு. இந்த டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் டாட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவுமே நம்ம எடுக்க போகிறோம். ஆல் ஓகே. இப்போ வந்துட்டு எல்லா டேட்டாவுமே வந்துட்டு எடுக்க போகிறோம். இந்த எல்லா டேட்டாவுமே எடுத்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ இந்த டேட்டாங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேட்டாங்கிற வேரியபிளில் இருக்கிறத நம்ம இந்த இண்டெக்ஸோட இதில் வந்துட்டு இது பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல எப்படி ஒரு டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமா டேட்டா இந்த டேட்டா ஆப்ஜெக்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வந்து டேட்டா வந்துட்டு இது பண்ண போகிறோம். ஓகே, இது வந்துட்டு ஒரு டிக்ஷனரி டைப்பில் வரும். ஸோ இதை கொட்டேஷன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா ஆப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம டேட்டா ஆப்ஜெக்ட் இது பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வந்துட்டு நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேட்டாவை வந்துட்டு இதில் பாஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த ஹெச்டிஎம்எல்குள்ளே வந்தோம்னா இந்த ஹெச்டிஎம்எல்ல இப்போ இந்த டேட்டாவை வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணணும். டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு h1 டிஸ்ப்ளே DAILS டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வச்சுக்கலாம். இது வச்சுட்டு இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப் எல்லாம் யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு ஃபார் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் ஐ இன் டேட்டா, இந்த ஃபார் ஐ இன் டேட்டா வந்துட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த ஃபார் ஐ இன் டேட்டா இங்கே எடுத்துட்டோம்னா இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஃபாரோட ஸ்டார்டிங். இப்போ ஃபாரோட ஸ்டார்டிங் போட்டால் இந்த ஃபாரை வந்துட்டு எண்ட் பண்ணும். ஸோ எண்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா என் ஃபார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார் வந்துட்டு எண்ட் ஆயிரும். இப்போ நம்ம ஃபார் லூப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாரி, என் ஃபார் வந்துட்டு இப்போ ஃபார் லூப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபார் லூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ், அதாவது நம்ம கொடுத்த வேல்யூஸ் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஒரு வந்துட்டு நார்மலாக என்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஐ டாட் நேம், ஏன்னா நம்ம நேம் கேட்டிருந்தோம். ஸோ நேமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஆர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே ஐ டாட் வேறு என்ன கொடுத்துருந்தோம், மாடல்ஸ் இமெயில் ஃபோன் நம்பர் ஐ டாட் இமெயில் பிஆர், அதுக்கப்புறம் மறுபடியும் ஐ டாட்
ஃபோன் நம்பர் வந்துட்டு ஃபோன் நம்பர் பி கேபிட்டல் என் கேபிட்டல் ஃபோன் நம்பர். ஓகே. இப்ப இப்படி குடுத்துட்டோம். இப்படி குடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு வந்துட்டு இந்த HTMLல இதெல்லாம் வரிசையா பிரிண்ட் ஆயிரும். இப்ப நம்ம இத சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ரன் சர்வர் பண்றேன். ரன் சர்வர் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல சர்வர் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் இந்த இடத்துல போயிட்டு ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்துட்டு இது ஒரு பேஜ் இருக்கட்டும். ஸ்லாஷ் எல் ஒய் டிஆர் ஓயூஎன்டி பிளேகிரவுண்ட் வர மாட்டேங்குது. ஓகே, வாட் ஹேப்பன்? ஓகே 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 பிளேகிரவுண்ட் ஸ்லாஷ் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல நம்ம நேமு, இமெயில் இது 3மே வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம இதை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு டேட்டா ஆட் பண்ணுறேன். CRAFT COD கிராஃப்ட் கோட் CMIL.com. இதில் பார்த்தீங்கன்னா 975312468 சரி. இப்போ கொடுத்தேன்னா எனக்கு 2 ஆப்ஜெக்ட் ஆட் ஆயிடுச்சு. இதுவே நான் இந்த இடத்துல இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. ஓகே. இந்த இடத்துல நம்ம இன்னொரு பிரேக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 டேட்டா வந்துருச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா எப்படி டேட்டா ஃபெச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு. இதுவே டேட்டா ஆட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆப்ஷன் தான் நம்ம வந்துட்டு பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ மீன் வந்துட்டு நம்ம இந்த வியூஸில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணது டேட்டா ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல ஆல் கொடுத்தோம். இதே மாதிரி டேட்டா ஆப்ஜெக்ட் டாட் ஏடிடி ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஆட் இதில் விசிபிள் ஆகலை. ஆப்ஜெக்ட்ஸ் count exist explain get create ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆடுன்னு தான் இருந்துச்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு கிரியேட்டுன்னு தான் வரும்னு நினைக்கிறேன். இதோட டாக்குமெண்டேஷன் ஒரு டைம் பார்த்தோன்னா கரெக்டாக தெரிஞ்சிடும். ஐ மீன் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லா ஆப்ஷனுமே வந்துட்டு கவர் ஆயிரும். அதாவது என்னெல்லாம் வந்துட்டு ஒரு இதில் தேவைப்படுமோ கிரியேட் ஒரு அப்டேட். ஓகே, அப்போ கிரியேட் தான் வரும். இந்த இதில் கிரியேட் கொடுத்தோன்னா கிரியேட்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு டீட்டெயில்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வேல்யூஸும் ஆட் பண்ணிக்கலாம். வேல்யூஸ் வந்துட்டு எடிட்டும் பண்ணிக்கலாம். இது எப்படி வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் இதாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் திஸ் இஸ் ஃபைசல் சைனிங் அவுட் ஃப்ரம் கிராஃப்ட் கோட் வித் FS.